ஓகே. நான் வந்ததுல இருந்தே புதுமை தான். என்னுடைய வாழ்க்கை என்பது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கரடு முரடா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வணக்கம் சார். உங்க பேரு? என் பேர் தீனதயாளன். தீனதான். எத்தனை வருஷமா இந்த பங்குல இருக்கீங்க? நான் பங்கு இங்கதான், எனக்கு வீடு இங்கதான். ஓகே. நான் வந்து அடல்ட் பாப்திசம் தான். நான் வந்து கன்வெர்ட் ஆகிறேன். ஓகே. சூசேப்பர் உங்களுக்கு செஞ்ச புதுமைகளை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? எனக்கு புதுமைனா இந்த கோவில்ல நான் வந்ததுல இருந்தே எனக்கு புதுமை தான். ஓகே. நான் வந்ததுல இருந்தே புதுமை தான். என்னுடைய வாழ்க்கை என்பது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி கரடு முரடா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. ஆனா அமைதியின் பேரொலி சூசையப்பண்ணுவாங்க. அந்த அமைதி வந்து எங்க கூட தங்குமான்னு நாங்க வேண்டுவோம். ஆனா நான் இப்ப வரைக்கும் அமைதினா ஓரளவுக்கு கோவப்படுவாங்க, இது பண்ணுவாங்க. ஆனாலும் அவர்கிட்ட கேட்கிறப்போ அமைதியின் பேரொலி அவர்ன்றப்ப அவருடைய தன்மையை நான் வேணும்னு அதிகமா நாங்க கேட்டுப்போம். ஆனா அதிகமா பெற்று இருக்கோம். வருடம் நாங்க இருக்கிற இந்த கோவில்ல இருக்கிறது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த சூசேப்பர் வழியாக அனைவரும் பெற்றுக்கொள்வாங்க சாட்சியை கேட்டிருக்கோம். ஆனா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க உணர்ந்திருக்கோம். இந்த வாழ்க்கை என்பதே வந்து அவர் கொடுத்த வாழ்க்கை தான். இப்ப நடந்திருக்க வாழ்க்கை அனைத்துமே வந்து இதை ஆண்டவரிடம் புனித சூசேப்பர் அவருடைய பிள்ளையிடம் ஈஸியா அவர் வந்து பரிந்துரை செய்வார் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அன்னை மரியாதை எப்படி வந்து அவர் வாங்கி தருவாங்களோ, இவர் பேசாம விவிலியத்தில் முதற்கொண்டு இவர் பேசவே இல்லைன்றாங்க. அமைதியா இருந்தாரு, அமைதியின் தூதர். ஆனால் நீங்க கேட்கிற காரியங்கள் அனைத்துமே வந்து அவர் வழியாக கண்டிப்பா கிடைக்கின்றது எங்களுடைய நம்பிக்கை. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்க பெற்றிருக்கோம். நான் வந்து முதல்ல பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனி தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். சரிங்களா, வரப்ப கோவிலுக்கு வரப்ப. ஆனா அவருக்கான வேலையை நீ செய்யறப்போ அவரே உனக்கு தருவாரு அப்படின்னு ஒரு நம்முடைய சிஸ்டர்ஸ் கூட வந்து ஒரு கான்வென்ட்ல ஒரு சேப்பல் இருக்கிறப்ப அங்க படி செய்ய இயலாத சூழ்நிலை இருக்கப்போ ஒரு நல்ல தச்சர் கிடைக்கல நாங்க. ஆனாலும் அவரே வந்து தச்சரா இருந்து வேலை செஞ்சு முடிச்ச பிறகு காணா போன பிறகு அப்புறம் தான் அவங்க அந்த 4 நாள் முடிஞ்ச பிறகுதான் அந்த சிஸ்டருங்க சொன்னாங்க சூசேப்பர் தான் வந்து இத படிக்கட்டை செஞ்சு கொடுத்தாருன்னு அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை கேட்கறப்பெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை ஏறும். அவர்கிட்ட கேட்டா கம்பல்சரி கிடைக்கும், கிடைக்காம போவாது. அன்னை மரியாதை எப்படி பெற்று தருவாங்களோ தன்னை சூசையப்பறம் அதே மாதிரி பேசாம எங்களுக்கு பெற்று தர விட. நான் இது வரைக்கும் அந்த வேலை கூட பாத்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சது. அது இங்க வந்த பிறகுதான் அனைத்துமே கிடைச்சது. என் மனைவி, குழந்தைங்க, பசங்க எல்லாருமே நான் இப்ப அதான் நிற்பதும் நிர்மூலமாகாதும் என் தேவை என்னவென்று ஆண்டவர் தெரியும். அதே போல சூசையப்பருக்கு தெரியும். எங்களுடைய தேவைகளை பரிந்துரைகளை அவர் தான் பரிந்துரைக்கணும். பரிந்துரைச்சிருக்காரு, நிறைய கிடைச்சிருக்கு, நாங்க பெற்றுக்கொண்டோம். எது 1, 2 சொல்ல முடியாது. அந்த வாழ்க்கை முழுவதும் வந்து ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறாரு, நாங்க பெற்றுக்கொள்கிறோம். அவர் வழியாக தான் அனைத்துமே பெற்றுக்கொள்கிறோம் எங்களுடைய நம்பிக்கை. ஆனா அவர் கண்டிப்பா கொடுப்பார். கொடுக்கிற அமைதியான சூசையப்பர். ஓகே, ரொம்ப நன்றிங்க. சூசையப்பர் அருள் உங்களுக்கு எப்பவுமே. கண்டிப்பா. தேங்க்யூ.